ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலி மீட்டப் மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருக்கும் போது எல்லாருமே ஒன்றா சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ லைக் தட் இன்றைக்கும் அந்த மாதிரி தான். ஓகே டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாருமே சமைச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளேஸ் என்னென்னு வீடியோ போக போக பார்ப்பீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நேச்சர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நாங்கள் காலையிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்கள தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி ப்ளஸ் நானும் வந்துடுறேன் அப்படின்னு கூட வரேன் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். அண்ட் இந்தோட வீடியோ வந்துட்டு பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது, அங்கே என்ன நடந்தது, ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு பார்ட் 2ல் தரேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஈவினிங் என்ன பண்ணோம், ஸோ அதை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே போக போகிறோன்னா, நல்லா சம்மர் டைம் வேறு. ஸோ அதனால் நல்லா ஜாலியாக குளிக்கிறதுக்காக ஒரு குளம் மாதிரி இருக்கும்ல, அந்த பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ கொஞ்சம் உள்ளே போகணும் மாதிரி இருந்துதான். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்தது எனக்கே ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போனால் இந்த மாதிரி இடமெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். பட் ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் இப்போ தான் க்ராஸ் பண்ணி வரேன். ஆக்சுவலாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், பட் எனக்கே ஞாபகம் இல்லை இந்த பிளேஸ். ஸோ அப்படியே ரொம்ப நாள் ஆச்சுல எல்லா இடத்தையும் வந்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs பிடிக்குமா, இல்லை டே இன் மை லைஃப் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அண்ட் சிப்ளிங்ஸ்குள்ள சேலஞ்சஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு என்டர்டைன் பண்ணுறதுக்காக போடுவோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ உள்ளே போக வேண்டியது இருக்குன்ட்டு, ரொம்ப தூரம். ஸோ எங்கள் சித்தப்பா தான் வந்துட்டு எங்களுக்கு வழி காமிச்சாங்க, இந்த இடத்துல தான் போகணும், ஸோ இந்த இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்து தான் க்ராஸ் பண்ணி வந்துட்டுருந்தோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு குளிச்சுக்கவும் செய்யலாம். அப்படியே அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு விளையாடுறது, கசின்ஸு, ஸோ ஃபேமிலியோடு விளையாடுறது. ப்ளஸ் நமக்கு நல்லா வந்துட்டு துணி துவைச்சிக்கணும்னாலும் அங்கே துணி துவைச்சிக்கலாம். ஸோ நல்ல மழை வேறு பெஞ்சதில்ல நைட்டில். ஸோ அதனால் நிறைய வந்துட்டு தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு துணி துவைக்கிறது, ஜாலியாக விளையாடுறதுன்னு அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காய் இருந்தது. நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்டேன் என்ன காயின்னு சொன்னாங்க. அண்ட் உங்களுக்கு இதோட காய் நேம், இந்த பிளான்ட் நேம் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வந்துட்டு இது தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்டாக வில்லேஜ் சைடு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தான் நானும் வந்துட்டு நிறைய பார்த்தேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நாங்களும் வந்துட்டு ஜாலியாக போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வாட்டர் வேறு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அந்த சீனரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜாலியாக வந்துட்டு குளிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நமக்கு கொஞ்சம் ஆளும்னா பயம், அதனால் நம்ம அப்படியே அந்த கரையோரத்துலேயே வந்துட்டு இருந்து ஜாலியாக வந்துட்டு குளிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த நேச்சர் ஃபீலை வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது, இந்த சினாரியோட அப்புறம் அந்த பிளேஸே பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, சச் எ ஹெவன்ஃபுல் லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் தினமும் இருக்கும்போது அது வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் நல்லா ஒரு நாய்ஸியான பிளேஸில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நேச்சரான பிளேஸ்க்கு வரும்போது, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக நிச்சயமாக ஹெவன்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாருமே சின்ன குழந்தை மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சச் எ க்யூட்டஸ்ட் திங்கில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு க்ரிஞ்சாக தெரியலாம். பட் ஆனால் நாங்கள் அங்கே இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்து எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் மாதிரி விளையாடலாம் அப்படின்ட்டு ஸோ என்ன பண்ணிட்டோம்னா 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே போயிடணும். ஸோ யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எழுஞ்சிக்கிறாங்களோ அவங்க அவுட்டு, லாஸ்ட் யார் வந்துட்டு எழுஞ்சிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு விளையாடிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ போன ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு எல்லாருமே எழுந்துட்டாங்க. லாஸ்ட்டாக எழுந்தது எங்கள் சித்தப்பா தான். ஸோ அவர் தான் வின்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ரவுண்ட்ஸ் கிட்டே போச்சு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. நல்லா வெயிலுக்கு அந்த தண்ணியிலே இருக்கும்போது நல்லா குளுன்ட்டு செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அப்படியே நானும் எங்கள் சித்திமாவும் வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு ரீல்ஸ் பண்ணலான்ட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும்.
ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துடலான்னு தான் தோணுச்சு. ஸோ அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஸோ வேவியாக லைக் வந்துட்டு ரொம்ப வேவியாக இல்லை, பட் ஆனால் லைட்டாக வேவியாக வேறு இருந்ததுல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்துட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ரவுண்ட், இந்த ரவுண்டில் யார் போகிறாங்கன்ட்டு. பட் ஆனால் என்ன ஆச்சு, எல்லாருமே வந்துட்டு உஷாராக மேலே எழுந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு யார் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்கன்னு பார்க்க. பட் பார்த்தா ஆக்சுவலாக எங்கள் அப்பா அதை யோசித்து தான் எழுந்துச்சாரு. பக்கத்துலேயே பார்த்தா எங்கள் சித்தப்பாவை எழுந்துச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே உஷாராக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் வந்துட்டு ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி vlog ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு. ஐ திங்க் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வந்துட்டு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், லைக் vlog, டே இன் மை லைஃப் அண்ட் குக்கிங் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதை என்டர்டைன் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.